ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ வச்சுருந்தேன். இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். பார்ட் 2 வீடியோ வந்து லாங் வீடியோ தான் போட போகிறேன். என்ன போட போகிறேன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க போயிடலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ தான் நான் தூங்கி எழுந்திருந்தது சொல்லியிருப்பேன். இன்னத்துக்குன்னா சும்மா போதைச்சு தூங்கி இப்போ தான் எழுந்திரிச்சேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகும். எப்போனா சண்டே வீடியோ எடுப்பேன். 4 மணிக்கு ஆகும். இந்த 4 மணிக்கு நான் வந்து என்ன பார்ப்பேன்னா, அம்மாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, வீட்டில் யாரும் இல்லை, நான் ஒன்று இதாகலை. அம்மா வந்து அனிமேட்டுக்கு போய்க்கிறாங்க. பசங்க கேட்டிருப்பீங்க, நடிச்சிருப்பீங்க நான் ஏன் போகலன்னு. வீடியோஸ் எடுத்ததுனால என்ன போக முடியல, வயிறு இருக்குது, அதனால தான் போக முடியல. நான் கூட போயிருப்பேன், போயிட்டு நம்ம 9 மணி தான் வரும் நைட்டு. சரி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் அவங்க ட்ராப் விட்டுட்டு ஆட்டோ பிடிச்சி ஏற்றி விட்டுட்டு வந்து அப்போ ஃபோன் பார்த்துட்டு தூங்கிட்டேன். இப்போ எழுஞ்சி உட்காந்துக்கிறேன். இப்போ நான் அம்மா அப்பா போகிறேன்னா கொஞ்சம் வேலை இருக்குது. வேலை கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க, டெய்லி தான் வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன்னா, சாமான் ஏதாச்சும் எடுத்து வச்சுட்டு, அழுக்கு சாமான் தான் இந்த சாப்பிட்டு தட்டு எல்லா சாமான் எடுத்து போட்டு வச்சிடணும். அதான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும். அந்த வேலையை முடிச்சுட்டு பெருகிட்டு பெருகிட்டு இது பண்ணிட்டு இந்த கொட்டம் போடணும். பெருகிட்டு நான் மேலே போகணும். இன்றைக்கி தான் தலை குளித்தேன், வரவே அப்படியே விட்டேன். வாரத்துக்கு நாளைக்கு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த சுப்பு எல்லாம் இருக்கா சொல்லுங்கள், கமெண்ட் இருக்கா? ஜெயிச்சந்தில் வாங்கினேன், கீழே ஜெயிச்சந்தில் வாங்கினேன். இப்போ வந்து நான் வந்து ஸ்டாண்ட் இது இருக்குது என்கிட்ட, ஆனால் மேலே போகணும். இப்போ போக முடியாது, கொஞ்சம் அப்படி பண்ணேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் கிச்சனை காமிச்சிடுறேன். இப்படி தான் இருக்குது வீடு, கச்சா இருக்கும். கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் வந்து கறி குழம்பு இருக்குது. காலையில் வச்சாங்க. ஒரு மீன் இருக்குது. இது வந்து மீன் குழம்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுதான் சாப்பிட்ட திங்ஸு, யூஸ் பண்ண திங்ஸு தான். இப்போ நான் இன்னொன்று காமிக்கிறேன். இந்த பாத்திரம் இந்த பாத்திரம் வந்து உள்ளே போகணும். அந்த பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உள்ளே போகணும். நான் போயிட்டு உள்ளே வச்சுட்டு அப்படியே எடுத்து பார்ப்போங்களா? இப்போ வந்து நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். இதுதான் கிச்சன், எங்கள் கிச்சனு. என்னடா சோறு மட்டும் தெரியுதுன்னு நினச்சிப்பீங்க. என்ன ஒன்றுனா, ஸ்டாண்டு இல்லை, அந்த ஒன்று ஸ்டாண்டுன்னு நான் எடுத்துருப்பேன். இப்போ நான் பாத்திரம் தூக்கிட்டு நான் கட்டு உட்காந்துட்டேன். உடனே பாத்திரம் தூங்கிச்சு. நான் இதே வச்சு அடிக்கிறேன். எனக்கு கீழே வச்சா கொஞ்சம் ஏற முடியாது. அதனால் இப்படி வச்சு அடிக்கிறேன். நீ நிறைய பாத்திரம் வெட்டி
இப்போ நான் கூட அம்மா வந்து அவங்க தான் க்ளீன் மாதிரி தான் நாங்கள் வரும்போது மாறி இருக்கும் மாற்றி மாற்றி. அதனால நான் சுத்தமாக வந்து வருது. ஓகே, அதனால தான் சுத்தமாக வருதுங்க. இந்த டப்பா மாற்றிட்டு இது சாமான்லாம் மாற்றிட்டு அரிசிக்கமாக இது வெங்காயம் கூட இதெல்லாம் இருந்ததுன்னா மாற்றிடும். எனக்கு இஷ்டம் இருக்குது, ஆனால் இங்கே மாட்டோம். அந்த நான் மாற்ற வருவேன். வெங்காயம் கூட ஒன்று வந்து பச்சை ட்ரெண்டிங்காக ஒன்று போடு, அது பார்த்துன்னு வரேன். ஏன்னா வசி குப்பையாக இருக்கு சச்சனும். அதான் இந்த இடத்துல மட்டும் க்ளீன் பண்ண நமக்கு வேலை இருக்கும் போச்சு. நாகமாக நான் கலர் தெரியல. இந்த தட்டு ரீசண்டாக இந்த தட்டு வாங்கிது. இப்போ தான் 2-3 நாளுக்கும் 5 நாள் வாங்க. நான் ஒரு தட்டு ஒன்று வாங்கினேன். அது வந்து நான் எங்களுக்கு துவைக்க போட்டாங்க. மிச்சம் வாங்கி இல்லை இருக்கு. அது போட்டேன். அது போட்டுட்டு அது கேட்டு வச்சுட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டேன். குப்பை மட்டும் எடுத்து போட்டு வெளில போகணும். க்ளீன் ஆகி ஸ்டவ் மேலே இப்போ இது தொலைக்கிறேன்னு கேட்டு நினச்சிருப்பீங்க. 2 நாள் கழிச்சு அதுக்கெல்லாம் தொலைப்பாங்க. நான் இந்த ஆய்க்கிழமைக்கு முன்னாடி நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த உப்பையை வந்து நான் போட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வீடு பெருகணும்னா பெருகுண்டா அழகாக ஒரு வாட்டி பெருகிட்டா வேறு முடியுது. இப்போ டைம் 4:02 ஆகுது. 5 மணிக்கெலாம் நான் மேலே போகிறேன். ஏன்னா வெயில் அடிக்குது, தாங்க மாட்டேன். 5 மணிக்கே வெயில் அடிக்குதுங்க. சரி சொல்லிட்டு 5 மணிக்கு மேலே போகிறேன். இப்போ வேறு முடிச்சிட்டேன். நைட்டுக்கு வந்து நான் எதுவும் வாங்கலை. ஓகேங்களா? நைட்டுக்கு வந்து சிக்கன் குழம்புக்கு முட்டை இருக்கும், அது செக் பண்ணிடலாம் சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த குப்பையை ஊற்றி போட்டு இங்கே வந்து குப்பை போடக்கூடாது சொல்லிட்டாங்க. எங்கன்னா எங்கள் சந்தில் வந்து நாங்கள் வந்து இந்த மெயின் ரோடு தான், சந்துக்குள்ளே தான் இருக்கும். இந்த சைடு 2 சந்து, இந்த சைடு 2 சந்து, பெனாய் சைடு 2 சந்து. அம்மா தான் இந்த சைடு போயிருந்தாங்க 2-3 நாளுக்கு. அம்மா எப்பயோ போயிருந்தாங்க. இப்போ தான் நான் போகிறது கிடையாது. நான் இந்த சைடு தான் போயிருந்தேன். இப்போ குப்பை கூட கொட்ட முடியாது சொல்லிட்டாங்க. ஏன்னா சூடு வைக்காம சொல்லிட்டாங்க. குப்பை கொட்டினா ஃபைன் வச்சுருவாங்க. எதுக்குன்னா 10,000 ஃபைன் வச்சுருவாங்க சொல்லிட்டாங்க. வேணா பண்ணு. அப்போ எப்பயும் கொட்டுவீங்கன்னு நினைப்பீங்க. குப்பை வண்டி வரும் எப்போன்னா மண்டே. நேற்று கூட வந்து நேற்றோ வந்தது. மண்டே வரும், தான் வரும் மண்டே. அதுக்கு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் போட்டுட்டு அது மேலே கல் வைக்கணும். ஏன்னா உள்ளே குப்பை கூட ஒன்று இருக்குது, வெளியும் இருக்குது. வெளில வச்சா பூனை இது பண்ணிடுது. பக்கத்து பூனை வந்து ஒய்யாமல் பண்ணி அந்த இடமே மாறி ஆகிடுது. உள்ளே வச்சா ஸ்மெல்லு வரும். ஓகேங்களா? அதனால தான் வந்து நான் என்ன பார்ப்பேன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்படியே ஓரமாக வச்சிட போகிறேன். ஏன்னா நைட்டு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கறி மீன்லாம் இருக்குது. நான் ஃபோன் பண்ணி கேட்க போகிறேன் என்ன பண்ணுறேன்னு. கேட்டுட்டோம் இன்னும் நான் கேட்க போகிறேன். அவ்வளோ பெரிய வேலையும் இல்லை. அடுத்தது மேலே
போனால் ஒரு வேலையும் இல்லை. சரி சொல்லிட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதான் மினி விளாக் இப்படி தான் ஓடுது, இப்படி தான் ஓடும் கொஞ்சம் கொஞ்சமாக. நாளைக்கு வேணால் நான் வீடியோ போடுறேன், ஓகேங்களா? சில பேர் நினச்சிருப்பீங்க ஏன் வீடியோ வரலன்னு. நான் வந்து வீடியோ எடுப்பேன், ஆனால் எடிட் பண்ணதுக்கு டைம் இருக்காது. எடிட் பண்ணதுக்கு டைம் இருக்காது. எடிட் பண்ணோம், அது அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், அதுக்கு ஒரு டைம் இருக்காது. ஏன்னா எங்கள் வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியாது. வாய்ஸ் ஓவர் கொடுத்தா ரொம்ப கட்டுவாங்க, அதனால கொடுக்கவே முடியாது. இங்கே இருக்கிற மேலே போய் கேட்டால் ஒரே மாதிரியாக கேட்கும், அதனால் சத்தமாக பேச முடியாது. அதனால தான் நானும் பார்க்குறேன். நைட்டு வாய்ஸ் கொடுத்தா இவங்க தூங்க மாட்டாங்க, தூங்கு ஃபோன் பார்க்கும்போது தூங்குவாங்க. நான் இந்த வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணால் ஈஸியாக முடிச்சுடுவேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுமே, அதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் போகிறது. அதனால தான் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஏதாவது வீடியோ கண்டினியூவாக வரும். இதுமாரி இங்கே ஷார்ட் வீடியோ பார்க்குறத விட இதுமாரி வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க, புரிஞ்சுக்கலாம். ஷார்ட் வீடியோனால் 2 வீடியோ பார்க்க மாட்டேறீங்க, ஷார்ட் வீடியோ தான் பார்க்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 வீடியோவும் பாருங்கள், தயவுசெய்து நான் கேட்குறேன், 2 வீடியோவும் பாருங்கள், ஓகேங்களா? சப்ஸ்கிரைபரும் பண்ண மாட்டேறீங்க. இந்த ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷார்ட் வீடியோ பாருங்கள், 2 வீடியோ பாருங்கள், அது எதாவது பண்ணுங்கள், கமெண்ட் கூட பண்ணுங்கள். என்னமே வீடியோ போடணும் அதை வச்சு சொல்லுங்கள், நான் போடுறேன், ஓகேங்களா? அதேமாரி எங்கள் அம்மா ஒரு வீடியோ யூடியூப் சேனல் எடுத்துக்கிறாங்க, அது யூடியூப் சேனல் நேம் வந்துச்சு, நான் கமெண்ட் பின் பண்ணுறேன், போய் பாருங்கள், ஓகே? இதோட வீடியோ கண்டிப்பாக வரும். இன்றைக்கி கூட நான் எடிட் பண்ணேன், இந்த வீடியோ இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எடிட் ஆகிடும், இன்றைக்கி தான் பண்ண போகிறேன். வேலையை முடிச்சுட்டு தான் உட்கார போகிறேன் இந்த வீடியோவை. அதுக்கப்புறம் அவ்வளோதான், பெரிய வேலையும் இல்லை, வீட்டில் பெரிய வேலை முடிஞ்சது. அடுத்தது வந்து எங்கேயோ போகல. நேற்றுனா வந்து சேச்சனுக்கு போயிட்டு வந்தேன், 2-3 டாப் எடுத்துக்கணும். அம்மாவுக்கு சாரீ மெயினாக சாரீ எடுத்துக்கணும், தைக்க விட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் காணுங்க என்னோடய டாப்பு அதுமாரி. நேற்று கூட எங்கள் பெருமா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தான் ஆகுது. சரி பார்ப்போம், ஓகேங்களா? வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ வந்து கிச்சனும் க்ளீன் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடுது, சாமான் எடுத்து போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு முடிச்சாச்சு. வீடும் கொஞ்சம் சுத்தமாக இருக்குது, வீடும் கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. இந்த வீடியோ முடிச்சு தான் வரேன், ஏன்னா எடிட் பண்ணோம், எனக்கு கொஞ்சம் வேலை வந்து அதையும் பார்க்கணும், ஏன்னா அதையும் பார்த்து எங்கேயும் எடுக்க முடியாது. அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா அதுக்கு முன்னே வேறு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? டெய்லியும் அப்டேட் பண்ணுறேன், டெய்லியும் போனேன். அடுத்தது வந்து நீங்கள் டெய்லியும் பாருங்கள், ஓகே? லைக் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன், நீங்கள் பார்க்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து அவ்வளோதான், எதுவும் சொல்ல முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதான் என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து கீழே கமெண்ட் பின் பண்ணேன், இல்லைன்னா ஸ்க்ரீனில் பின் பண்ணேன், பாருங்கள். ஓகே, ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டா ஐடியில். ஓகே, இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதான் பாய்.